வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நம்ம பேசியிருந்த பிரேமலதா அவர்களை பற்றி திரும்ப அவர்கள் எல்லாருமே சொல்லி அவங்க எல்லாருமே எலும்பி நின்று இவங்க மட்டும் எலும்பி நிற்கலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு அவங்களுமே ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாங்க. நான் மரியாதை கொடுக்காமலாம் கிடையாது, அங்கே அவங்க வேட்பாளர்களை தான் அறிமுகம் பண்ணாங்க, அதனால தான் நான் சும்மா எலும்பாம. அம்மா வேட்பாளர் இல்லையாமா? அது இல்ல அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி கட்சியோட தலைவர் ஸ்டாலின் தான், திருமாவளவன் கிடையாது, அதனால ஸ்டாலின் சொல்றப்ப எழுந்து நிக்கிறதா மரபு, இவர் சொல்றப்ப எழுந்து நிக்கிறது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்க அந்த அம்மா. அதான் சொல்ல. அதுக்கப்புறம் நான் திரும்ப அண்ணனுக்கு கால் பண்ணி நான் பேசினேன். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க சமாதானமா ஆயிட்டோம். ஆனா இதை சோசியல் மீடியால உள்ள மக்கள் தான் இவ்வளவு தூரம் பெருசாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா பக்கம் திரும்பி இருக்காங்க. சோசியல் மீடியா பக்கம் திரும்புறாங்கன்னா சோசியல் மீடியா ஏன் பெருசாக்குறாங்க? நீங்க நல்லா திருப்பி அந்த ஃபுட்டேஜை பாருங்க. நீங்க அவங்க சிரிக்கிறது என்ன நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, அந்த துணி தான் சிரிக்கிறது. இது என்னன்னா எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. எல்லாரும் எழுந்து நிற்கும் பொழுது உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு நபர் உள்ள வராங்க, யாரோ ஒரு நபர் நம்ம ஒரு ப்ரோக்ராம் போயிருக்கோம், எல்லாரும் எழுந்து நிற்கும் பொழுது நம்மளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து நிற்போம் தான். அவங்களுக்கு ஒரு மரியாதை, நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு மரியாதைக்காக ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா எல்லாரும் எழுந்து நிற்கிறது வழக்கு, எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆனா இவங்க வேட்பாளர் தான், வேட்பாளர் இவங்க கூட்டத்தில் வேட்பாளர் தான் இந்த அம்மா, சரிங்களா? விருதாச்சலத்தில் வேட்பாளர் யாரு? பிரேமலதா. அப்படி எழுந்து நிக்கலாமா வேணாவா? எழுந்து நிக்கல, சரி ஓகே, இது விவாத பொருள் ஆகுது. ஏன் விவாத பொருள் யார் ஆக்குனாங்க? இதை சோசியல் மீடியா ஆக்கிடுச்சா? விசிக கட்சி சார்ந்தவர்கள் இந்த அம்மா போய் கலந்துக்கக்கூடிய கூட்டங்களுக்கு இது பேசுறதுக்கு முன்னாடி போயிட்டு பேனர் எடுத்து போய் நிக்க வைக்கிறாங்க, நீங்க இந்த அம்மாக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க அவமதிச்சுட்டு எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லிட்டு பண்றாங்க. ரெண்டாவது, இவங்க சொல்லக்கூடிய கூட்டணி கட்சியோட தலைவர் யாரு? ஸ்டாலின் தான், மாற்றுக்கிறதுல இல்ல, அவர் தான் உங்க தலைவர். அப்ப இவர்களே யாரு? இப்ப திருமாவளவன் விசிகான் தலைவரா நீங்க பாக்கலையா? ஒரு கட்சியோட தலைவரா நீங்க பாக்கலையா? இப்ப அதே இடத்துல உதயநிதி உங்களை சொல்லியிருந்தா நீங்க நிற்பீங்களா? எழுந்திருக்க மாட்டீங்களா? ஏன் திமுக ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தா கூட ஏவாவேலு சொல்றாரு, பிரேமலதான் சொல்றாரு, ஏவாவேலு அவங்க சொந்தக்காராக போறாரு, சரிங்களா? ஏவாவேலு சொன்னா எழுந்து நிற்பாங்க, எழுந்துக்க மாட்டாங்களா? அப்போ ஒரு அமைச்சரை விட, ஒரு துணை முதலமைச்சரை விட ஒரு கூட்டணின்றப்ப கூட்டணி கட்சி தலைவர் ரொம்ப முக்கியமானறாங்க, அந்த ரோல் அங்கே அதிகரிக்கும். அப்போ நீங்கள் அவர் சொல்லும்பொழுது நான் எழுந்து நிற்க மாட்டேன், அது நான் அப்படியே இது உட்காந்துட்டு நியாயம் கற்பிக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன நியாயம் கற்பிக்கிறது இருக்கு? நான் அவங்க இப்போ கொடுத்த பேட்டியும் பார்த்தேன், ஒரு செய்தி தொலைக்காட்சி இருக்கக்கூடிய பேட்டியிலும் பார்த்தேன். அவங்க தொடர்ந்து நியாயம் கற்பிக்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன இருக்குது? நாங்கள் பேசிட்டு இப்போ திரும்ப நான் ஃபோன் பண்ணி ஏமா எழுந்திருக்கணும், நீ எழுந்து நிற்காம இருக்கலாமா சொல்லிட்டு கேட்பாரு. அவருடைய பெருந்தன்மை அது. ஆனால் அந்த பெருந்தன்மையை தான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பல விஷயங்களை விட்டு கொடுக்க வச்சிருக்கு. இந்த சீட்டு முதற்கொண்டு அவர் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிறதுனால தான் பல விஷயங்களை விட்டு கொடுத்துட்றாரு. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் இப்போ திருமணம்னா அப்படி தான் சொல்லுவார், அவர் ஒரு தலைவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் அவங்க பண்ண விஷயன்றது அது ஆணவம் என்பது அவங்களுக்கும் தெரியும், நமக்குமே தெரியும். ஸோ நியாயம் கற்பிக்கிறாங்க. அவங்க நியாயம் கற்பிக்கிறதுல என்ன எடுப்பது? இப்போ சிறுத்தைகள்லாம் அவங்க மாற்றி ஓட்டு போட்டு போகிறாங்களா? அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி இப்போ விசிகாவை சார்ந்த போட்டிக்குள் போடிய இடத்துல நான் ஓட்டு கேட்க போகிறேன். இப்போ என்னுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு திருமாவளவன் வரப்போறாரு, திருமாவளவன் வந்தால் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அந்த சமுதாய மக்கள் அதிகம். விசிக கட்சின்ற கட்சி உயிர்ப்போடு இருக்குது, தொடர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னால் யார் ஓட்டு போடுவோம்? உங்கள் கட்சிக்காரனுக்கு வேலை செய்யறதுக்கே ஆள் இல்லையே. எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்க, தேமுதிக திருத்தணி கொடுத்துருக்காங்க. ஏன் ஒரே சொல்கிறேன், திருத்தணிலே யாரும் கிடையாது, அந்த தேமுதிக ஓட்டு கேட்கறது கூட யாரும் கிடையாது. கூட்டணி கட்சி சார்ந்தவங்க தான் போயிட்டு இருக்காங்க. அப்போது கூட்டணி கட்சி சார்ந்தவங்க தான் உங்களுக்காக உழைக்கிறாங்க, அவங்க தான் போகிறாங்க. நீ அவங்க கட்சி தலைவர்களே பகைச்சிக்கிற அப்படின்னா அது என்ன எண்ணம், அது என்ன துணின்னு சொல்லிட்டு தெரியல. இது முழுக்க அவங்களோட அந்த ஒரு ஆணவ துணி தான். அது அவங்க நியாயம்லாம் கற்பிக்க முடியாது. அது என்னன்னா நீ சொல்லி எழுந்துக்கணுமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வேட்பாளர் விசிக வேட்பாளர்களை தான் அவங்க எழுப்பிட பார்த்தாங்க, எழுப்பினாங்க. மத்தவங்க எல்லாம் நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்தேன், எல்லா திமுக சார்ந்தவனையும் சொல்றாங்க, விசிக சார்ந்தவனையும் சொல்றாங்க, உங்களையும் சொல்றாங்க, சரிங்களா? அந்த இடத்துல இப்போ திருமணம் போட்டி ஒருவேளை காட்டுமன்னார் கோவில போட்டிருந்தா பிரேமலதாவே சொல்றாங்கன்னா எழுந்தா என்ன இருப்பாரு? அது என்னன்னு கேட்டா ஒரு மரியாதை, நம்ம பேர் சொல்றாங்க. இப்போ எப்பவுமே யாரும் கையெழுத்து கும்பிட்றது கிடையாது, எந்த தலைவர்களும் சரி, எந்த உறுப்பினர்களும் கையெழுத்து கும்பிட்டே இருக்கிறது கிடையாது. எலெக்ஷன் வந்தால் மட்டும் என்ன பண்ணுவாங்க, கேம்பெயின் போகும்போது கையெழுத்து கும்பிட்டு தான் போவாங்க, இப்படிதான் போறாங்க. ஏன்னு கேட்டா அது மக்கள்கிட்ட நீங்க ஒரு பணிவா அணுகிறது, ஓட்டு வாங்க, ஓட்டு போட தாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீ ஓட்டு போறதுக்கு அப்புறம் தொகுதி பக்கம் போறது கிடையாது. நீ அந்த உண்மையான நிலவரம் இருந்தாலும் ஏன் கையெழுத்து கும்பிட்றான்? காலில் ஏன் வரும்? வயசான ஆயா பத்தி ஏன் கட்டு குடிக்கிறாங்க? ஏன் போய் டீ குடிக்கிறாங்க? ஏன் போய் பஜ்ஜி போடுறாங்க? ஏன் போய் கறி வெட்டுறாங்க? எல்லாம் ஒரு சீன் தான். துணியை துவைச்சு விடுறாங்க, எல்லாம் ஒரு சீன் போடுறது தான். அந்த சீன் போறதுக்கு நீங்க தயாரா எல்லாம் எப்படி? அது இப்போ திருமணம் அப்படி மனசுல நீங்க என் சகோதரர் அப்படின்னா உங்களுக்கு ஒதுக்குன சீட்ல 2 சீட் கொடுக்குறது அவருக்கு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை தானே ஒதுக்கி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்க யாரு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும்.
அமமுக கட்சியில நீங்க ஏன் கூட்டணிக்கு போனாங்கன்றது தான் எல்லாருக்கும் தெரியும். ம். நீங்க வெறுமனே அதிமுக திமுக மட்டும் போறவங்க கிடையாது, அமமுகவும் போயிட்டு இருக்கக்கூடியவங்க. நாளைக்கு விஜயே காசு தரேன்னா கூட அங்க வந்து போயிருப்பாங்க. இவங்களுக்கு கொள்கைன்னு எதுவும் கிடையாது. என்ன கொள்கை இருக்கு? இல்ல அவங்க வந்து சொல்றாங்கல்ல, காசுக்காண்டி நானா திமுகல ஜாயின் பண்ணல, எடப்பாடி வந்து அவங்க கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம். அவங்க எந்த எடப்பாடி ஏன் கூப்பிடலன்னு இருக்கு. எடப்பாடி ஏன் கூப்பிடலன்னு நீங்க காசு கேக்குறீங்க. சும்மா காசு கேட்டுதான் எப்படி அது? இப்போ தேமுதிக ஏதோ கூப்பிட்டீங்களாப்பா, ஒரு மரியாதைக்கு ஒரு 2 சீட்டு கொடுத்துமா, அட உங்க ஆசைக்கு 3 சீட்டு, ஐயோ இல்ல 4 சீட்டு கூட கொடுத்துடலாம், ரைட் ஓகே. அதையும் தாண்டி காசு வேணும்னு கேட்டா எப்படி அது? இப்போ நீங்க தேமுதிக ராஜ்யசபா கேட்குறீங்க, ஏற்கனவே நீங்க வந்து அதிமுக கூட இருக்கும்போது ராஜ்யசபா கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு கொடுக்கல சொல்லி நீங்க கோச்சுக்கினீங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க இப்ப தரேன்னு சொல்ல, அப்புறமா எப்பயாவது தரேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து சொன்னாங்க. ரெண்டாவது ராஜ்யசபா வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கு. ராஜ்யசபா வாங்குற நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக தேமுதிக உழைத்த வரலாறு என்ன? இப்போ திமுக கிட்ட குறைந்தபட்சம் ஒரு வரலாறு இருக்கு. ஆரம்ப காலத்துல இருந்து அண்ணாதுரை காலத்துல ஒரு வரலாறு இருக்கு. அவங்க தப்பு இன்னைக்கு தப்பா இருந்தாலும் சரியா இருக்கிறாங்க, அது வேற ஒரு வரலாறு இருக்கு. அதிமுக கிட்ட வந்து எம்ஜிஆருடைய காலத்துல ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்காரு. அதிமுக இத்தனை வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் வந்து மக்களுக்காக அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 20 கொடுத்தா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி நீங்க எதுவும் இல்லை. இப்போ நாங்கன்னா எந்த ஆளுங்கட்சியா மாறிட்டோமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நியாயமான கேள்வி. நாம் தமிழ் கட்சி என்ன ஆளுங்கட்சியா? விசிக என்ன ஆளுங்கட்சியா? ஆனால் இவங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணல, மக்களுக்காக களத்தில் போய் நிற்கல, போய் நின்று அந்த வேட்பாளர்களும் உறுப்பினர்லாம் போயிட்டு ஒவ்வொருத்த மேலே 10 கேஸ் 20 கேஸ் எஃப்ஐஆர் வாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒரு அரசியல் கட்சி போய் எஃப்ஐஆர் வாங்கலாம் சொல்ல. நீங்க மக்களுக்காக தேமுதிக மக்களுக்காக பண்ண ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை, போராட்டங்கள் எத்தனை, வள்ளூர் கோட்டத்தில் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க? எங்கேயும் விட்டுருக்க. நீ தமிழ்நாடு முழுக்கலாம் கூட வள்ளூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்துல தேமுதிக பண்ண ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை, போராட்டங்கள் எத்தனை? சரி, எத்தனை வழக்குகள் வந்து உங்க பையன் மேல விஜய் பிரபாகரன் வந்து மக்களுக்காக எப்போ ரோட்ல உட்கார்ந்தாரு, எப்போ வந்து மக்களுக்காக நின்று குரல் கொடுத்தாரு, இதெல்லாம் காட்ட முடியுமா? என்ன பண்ணீங்க நீங்க? நம்ம ஒரு விஷயத்த கேட்கறோம் அப்படின்னா எனக்கு எலிஜிபிலிட்டி இருந்திருக்கணும். இப்போ விசிக கேக்குதுன்னா விசிக வந்து திமுக கூட்டல தொடர்ந்து இருக்கிறாங்க. அது கட்சிக்கு என்று சொல்லி ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ஆனால் திரும்ப 29 வயசுல கட்சியோட தலைவர் ஆகுறாரு. அப்ப அவங்க கேட்கறாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. இப்ப நீங்க எப்படி கேட்பீங்க? நீங்க என்ன இருக்குது உங்ககிட்ட? 1% கூட இல்லாத ஒரு கட்சிக்கு ராஜ்யசபா 10 சீட்டு கொடுத்தாருல ஸ்டாலின் அவரை சொல்லணும். நம்ம பாருங்க, எங்கேயாவது நடக்குமா பாருங்க, 1% கூட இல்ல. 1% இல்லாத கட்சிக்கு நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அவங்க என்ன 10 தொகுதியில கண்டிப்பா நான் வின் பண்றது உறுதி ஆயிருச்சு, இப்பயே ஆயிருச்சு. 10 தொகுதியில வந்து பல இடங்கள்ல டெபாசிட் வாங்கினாலே மகிழ்ச்சி தான். தேமுதிக வின் பண்ணாது. அத்திப்புத்தார் போல் எங்கேயாவது அங்கு ஒன்று வின் பண்ணுவா. எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணாதுதான். இப்போ நம்ம சொல்ற மாதிரி இப்போ விஜய் பிரபாகரனோ இவங்களை கூட வேலைக்காக தாங்க அங்க பாமக தான் அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நிற்கக்கூடிய தொகுதியில் விஜய் பிரபாகரன் வந்து போன வட்டமே நல்லா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க இல்லையா? டஃப் ஃபைட் கொடுத்தாரு. அப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்த டைம் அது. அது ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்க, கிரியேட் பண்ணிச்சு. ஆனா அந்த கிரியேட் பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு வந்து பறிக்க முடியல. இந்த முறை வந்து அந்த எண்ணெல்லாம் இல்லை. விஜயகாந்த் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கான்னா இங்க கருணாநிதி ஜெயலலிதாவே நம்ம அந்த வருஷத்துல மறந்துட்டோம். நம்ம கின்னஸ் சாதனைலாம் படிச்சாங்க. அண்ணாதுரையுடைய இரங்கல் கூட்டம் அந்த நடைபயணத்தில் போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் வந்துச்சு. கிட்டத்தட்ட கின்னஸ் சாதனை படிச்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். இப்படி அண்ணாதுரை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம. அதெல்லாம் அந்த காலத்துல தான். அது அப்பப்போ ஒரு சுட்டா முடிஞ்சிடும். இந்த கட்சிக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அதை கேட்கறதுக்கு? 10 தொகுதி வாங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு? சரி, 10 தொகுதி வாங்கி என்ன பண்ணி யாரு கொடுத்தீங்க? சமூக நீதி காத்தீங்களா? திமுக சொல்லுவீங்களா சமூக நீதி கட்சி திமுக, எல்லா சாதி மக்களையும் உயர்த்திய ஒரு கட்சி திமுக, எல்லாருக்கும் ரெப்ரேஷன் கொடுக்கணும். கிட்டத்தட்ட தெலுங்கு கூட்டணியா மாறிச்சு திமுக கூட்டணி. தெலுங்கு கூட்டணி நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஜாதி மதம் எதுவுமே இல்ல தேமுதிக, ஜாதி மதம் எதுவுமே இல்ல தேமுதிக. வாங்கின 10 சீட்ல 8 சீட் நாயுடு கொடுக்கும்போது என்ன கணக்கு வருது? 8 நாயுடு. அவங்க முன்னாடி இருந்த எம்எல்ஏக்களுக்கு தான் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எம்எல்ஏக்களா? அப்படிதான் சொல்லி கிருஷ்ணமூர்த்தி எப்ப எம்எல்ஏ ஆனாரு? அப்படிதானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாதுமா. நீங்க விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்ச பீரியட்ல அதிமுக கூட்டணியில இருந்தா ஜெயிச்சாங்க, இல்லைன்னா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அப்புறமா அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அதுல இருந்து பல எம்எல்ஏக்கள் அப்பயே அதிமுக போய் ஐக்கியமாயிட்டாங்க. ஈவன் எங்க ஊர் முதற்கொண்டு. சரிங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க யாரு கொடுத்துருக்கீங்க? நாயுடுகளுக்கு கொடுத்துருக்கீங்க. அது என்ன இனப்பாசம் மட்டும் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ உங்க கட்சியை நீங்க என்ன பண்ண, தேமுதிகன்றது நாயுடு மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு மாத்தீங்க நீங்க. அதுதானே நம்ம பொய் ஒண்ணு சொல்லியே. எல்லாரும் ஒவ்வொரு ஜாதிக்கு கட்சி வச்சுன்னு இல்லையா? ஜாதி கட்சின்னு அறிவிச்சிருங்க. நீங்க ஈவன் ஜாதி பேர்ல கட்சிகள்லாம் தொடங்க கூடாது சொல்றேன் நான். நீங்க வந்து சும்மா இந்த 8 நாயுடுகளுக்கு வந்து கொடுத்துட்டு எனக்கு நீங்க சொல்றது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது, ஒரு பக்கம் வெறுப்பாகுது. சமூக நீதி அதெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா தெரியுமான்னு தெரியல. எனக்கு சமூக நீதினா என்ன? சமூக நீதி அப்படின்னா குறைந்தபட்சம் எல்லா சமூக மக்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுப்பது, குறைந்தபட்சம் அடிப்படை. நம்ம சம பங்குல வந்து சம ஈக்குவலா கொடுக்குறன்றது அப்புறம் விஷயம். சமத்துவத்திலேயே சம பங்குன்னா வேற விஷயம் இருக்குது.
இப்போ எல்லாருக்கும் இப்போ இங்க ஒரு சின்ன உதாரணம் நிறைய இடத்துல பார்த்துருப்பாங்க. இந்த உதாரணத்தை நான் சொல்றது ஒரு புதிய உதாரணம் ஒன்றும் கிடையாது, ஒரு பழைய உதாரணம். அது நிறைய மீம்ஸ்ல போடக்கூடிய ஒன்று தான். ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒருத்தன் குள்ளமா இருப்பான், ஒருத்தனுக்கு வந்து கால் உடைஞ்சிட்டு இருக்கும், ஒருத்தன் சரியான உடம்போடு இருப்பான். இப்போ இந்த மேட்சை 3 பேரும் பார்க்கணும்னா 3 பேரும் கிரவுண்டில் போய் விட்டு பாருன்னா பார்க்க முடியாது. குள்ளமாகணும்னு ஸ்டூல் போடணும் நீ, சரியா? அந்த கால் உடைஞ்சு போகணுக்கு அந்த சேர் போட்டு அந்த மேலே ஏறுமா நீ பண்ணி கொடுக்கணும். நல்லா இருக்கிறவன் அப்படியே பார்த்துப்பான். நான் கிரவுண்டில் எடுத்து விட்டுட்டேன் உன்னை, நீ பார்க்க வேண்டியதானே, அப்படிலாம் பார்க்க முடியாது. அப்போது சமத்துவம் என்பது ஒருத்தருக்கு போய் கிரவுண்டில் விடுறது கிடையாது, அவனுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறது. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு பேசுறா கூட இது என்ன இவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க, நம்ம கட்சி ஜாதி கட்சி கண்டுபிடிச்சாங்க அளவுக்கு தெரியும் அவனுக்கு. தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க சமூக நீதி என்னன்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியாத, தெரிஞ்சுக்கும் அவங்க விரும்பல. எதுக்கு இதெல்லாம்? ஆல்ரெடி நம்ம தம்பி வந்து எம்பி ஆகிட்டாரு, ராஜ்யசபா எம்பி. அந்த கட்சியில வந்து அந்த கட்சியில அவருக்கு வந்து கொடுக்குறது நியாயப்படுத்துறாங்களே, நானுமே ஏத்துக்கிறேன். ஏன்னா அந்த கட்சியில வேற யாரும் இல்லை. யாருன்னா ஒருத்தன் வந்து என்ன சொல்றது, காலகாலமா போஸ்டரோ இல்லை விஜயகாந்த் ரசிகர்களோ இருந்திருப்பாங்க, மற்றபடி பெருசா யாரும் இல்லை. இப்போ வந்து பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, திருமாவங்களுக்கும் எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு தான் இருக்கலாம், ஆனா வந்து நாங்க முன்னாடிலாம் நாங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் தான், இப்போதான் நாங்க பிரிஞ்சிருக்கோம், அதுக்கு முழுக்க காரணம் வந்து திமுக தான், அவங்க தான் சதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை முன் வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? திமுகனுடைய சதி என்பது அது காலங்காலம் எல்லாருமே பண்ணுவாங்க, இவங்க மட்டும் பண்ண மாட்டாங்க, உட்சாதிக்குள்ளே பண்ணுவாங்க. ஈவன் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனுமே ஒரு பகை வந்து வளர்த்து விடுவாங்க, அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. கருணாநிதி அவர்களுடைய அந்த சாணக்கியத்தனம் என்பது அதுதான் முக்கியமான ஒரு சாணக்கியத்தனத்துல ஒண்ணு. இப்போ என்னன்னா இவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்துக்குமே திமுக என்பது காரணம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா குறிப்பாக இளவரசனுடைய அந்த ஒரு படுகொலையில் இவங்க எடுத்த ஸ்டாண்டு, பாமக எடுத்த ஸ்டாண்ட் என்பது முழுக்க முழுக்க அண்ணன் திருமாவர்களை ஒரு மோசமான ஒரு மனிதராக பல ஓபிசி சமுதாயங்களுடன் காட்டி 80 விழுக்காடா 20 விழுக்காடா மோதிக்கலாமா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு இவங்க பண்ணது தான். அதுக்கு திமுக வேணா துணை போயிருக்கலாம், திமுகவினுடைய அமைச்சர்கள், திமுகவினுடைய ஆளுமைகள் இவங்க துணை போயிருக்கலாம். ஆனால் அதுக்கு காரணம் இவங்க தான். ஸோ அங்கேருந்து அந்த பிரச்சனையானது ரொம்ப கூர்மையாகுது. அந்த திரும்ப வந்து இது வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னா நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்கிறதுக்கான காரணம் அவர்கிட்ட ஒரு நியாயமான வழி இருக்கிறது. அந்த வழியை அவர் முழுமையாக உணர்ந்தவராக இருக்கார். ஆனால் இன்றைக்கி பல பொதுவெளிகள் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது 2 பேரும் இணையணும், சேரணும் என்ன அப்படின்றவருக்கு வராங்க. ஸோ இப்போ குறைந்தபட்சம் நீங்கள் உங்கள் தவறை வந்து ஒரு மறுபரிசீலனை அல்லது வந்து அதை நீங்கள் வந்து ஒரு மறுபரிசோதனை இதை வந்து செய்ய நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படி ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஏன்னா பாமக எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது இல்லையா? உங்கள் அப்பா பண்ண விஷயங்கள்லாம் அப்படி அப்படியே பச்சையாக பேசுகிறார் அவர். என்னன்னா வந்து எங்கள் வீட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஏமாத்திட்டு போயிடுறானுங்க, 100 ரூபாய் ஜீன்ஸ் 200 ரூபாய் ஜீன்ஸ் வாங்கிட்டு போட்டு என் வீட்டு பொண்ணு ஏமாத்திட்டு போயிடுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்கள் வீட்டு பொண்ணுங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட்டுக்கெல்லாம் பயங்கர வளர்த்து வச்சுக்கிறீங்க, அது யாரை கொச்சைப்படுத்துறீங்க? நீங்கள் அவனை கொச்சைப்படுத்துறீங்க. ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து பைக்கு வந்து இந்த அவங்ககிட்ட சொன்னா பைக் கூட இருக்காது, ஓசி பைக்கில் இருந்து கூட்டின்னு போவான் அப்படிலாம் பேசுறீங்க இல்லையா? யாரை கொச்சைப்படுத்துறீங்க நீங்கள்? யாரை நீங்கள் கொச்சைப்படுறீங்க? உங்கள் வீட்டு பொண்ணை தான் நீ வந்து அப்போ உன் பொண்ணு வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் பிளஸ் ஓசி பைக் பார்த்தா பயங்கரவாங்கன்னு சொல்ல வரீங்க. இது அவங்க வீட்டு பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடியது அவர். அப்போ அதை நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லையா? ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப திருமணம் பாதிச்சிருக்கு. ஸோ அதனால் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார், இனி ஒரு காலம் வந்து சாதியவாத பாமகவோடு சேரமாட்டோம், மதவாத பாஜகவோடு சேரமாட்டோம்னு சொல்லிட்டு. பாஜகவோட இவர் வேணால் சேராமல் இருக்கலாம், திமுக வந்து அணபாண்ட் போட்டு ஒட்டின மாதிரி அணபாண்டோ ஃபெய்க்கோ உங்களுக்கு எது வந்து தோணுதோ அதை எடுத்துக்கங்க. அது ஒட்டின மாதிரி ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இந்த பாசிசம் பாஜக அதெல்லாமே வந்து சும்மா தான், ஒரு ரைடு விட்டால் போதும் ஒன்றாயிடுவாங்க. ஆல்ரெடி நிதி ஆயோக் கூட்டத்துக்குலாம் போகாத முதலமைச்சர் ஏன் போனார் அப்படின்றது ஊர்வலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கக்கூடியது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இவங்க 2 பேர் கட்சியினுடைய பிரச்சனை சமுதாய பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்படின்ற உண்மையை நம்ம ஒத்துக்கணும். இப்போ ஒரு பறையர் சமுதாயத்தை சார்ந்தவங்களும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க அம்மாவும் ஏரி வேலைக்கு போகுது, இவங்க அம்மாவும் ஏரி வேலைக்கு போகுது. ஒரே ஸ்கூலில் தான் வந்து 2 பேர் பசங்க வந்து படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பொருளாதார நிலை ஒரே மாதிரி தான். இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்களுடைய பொருளாதார நிலையை விட வன்னிய சமுதாய மக்களுடைய பொருளாதார நிலை ரொம்ப கீழே இருக்குது. சில இடங்களில் தான், எல்லா இடத்துலையும் சொல்ல. கிட்டத்தட்ட வாழ்வியல் முறை, இவங்க பயன்படுத்தக்கூடிய உணவு பழக்கம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த வித்தியாசம் தான் சொல்கிறேன், 2 பேருடைய அம்மா ஒன்றா ஏரி வேலைக்கு போகக்கூடியவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விளிம்புநிலை சமுதாயம் ஏன் பிரிஞ்சிருக்கு, ஏன் எதிரும் புதிரமாக இருக்கிறாங்க? அப்படி ஒன்றும் வந்து மிகப்பெரிய நிலச்சுவாந்தர்களோ மிகப்பெரிய பண்ணையாளர்களோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. வன்னிய சமுதாயமே எடுத்துட்டா கூட அவங்களுமே ஏன் காடு வெட்டி குரு வந்து அதே மக்கள் தொகை காட்சி சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் சொன்ன வார்த்தை அப்படியே என்னன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களோடு வந்து எங்கள் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க,
இவனுங்க வந்து பன்னியோடு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, பன்னிகள் இருக்கக்கூடிய குடிசையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, இது என்ன பெரிய உயர்ந்த ஜாதியா அப்படின்னு மாதிரி பேசியிருப்பார். யாரு? அதே குரு. ஆனால் அதே குரு தான் மேலே என்னன்னா, வா நீ என்ன மோதி பார்த்துக்கலாமா, நீ உன் சிறுத்தைப்படையை கூட்டு போனா, என் சிங்கப்படையை கூட்டு வரட்டே, படையாச்சுன்னா யாரும் தெரியுமா அப்படின்லாம் பேசுவார். அப்போ 2 வருஷம் இருக்குது இதுலேயே. ஒன்று அந்த ஸ்டேஜில் ஏறினோன்னு அந்த க்ரௌடு பார்த்தோன்னு வரக்கூடிய அந்த ஒரு பேச்சு, 2வது சுயபரிசீலனை செஞ்சு பார்த்து தன்னுடைய சமுதாயத்துக்கு வந்து உரிய இடஒதுக்கீடு கிடைக்கல, தன் சமுதாய மக்கள் வீணாக போகிறாங்க. குறிப்பாக அண்ணன் CN ராமமூர்த்தி போன்றவர்கள்லாம் சொல்லக்கூடியது என்னன்னா, வணிக கூட்டமைப்புடைய தலைவர், இந்த சமுதாய மக்களுக்கு யாரும் வேலையை கொடுக்க மாட்டுறாங்கப்பா. ஏன்னு கேட்டால் இவனுங்க ஃபுல்லாக ராமதாஸ் போன்ற மூலமாக வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இந்த சாதியின் மூலமாக பாதிக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகளை போய் பண்ணிக்கிறானுங்க, நிறைய இடத்துல FIR, யார் வேலை கொடுப்பா, இவங்க தூண்டி விட்டு போயிடுறாங்க, எங்கள் சமுதாய மக்கள் வந்து இப்படி போயிடுறாங்களே அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு அவர். நான் தான் சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட 2 சமுதாயமே வந்து விரும்பி இருக்கக்கூடிய சமுதாயம் தான். அவங்க வந்து பொலிட்டிக்கல் ரீதியாகவும், ஈவன் பொலிட்டிக்கல் ரீதியாக கூட பரவாயில்ல, உங்களுக்கு அதிமுகவோ திமுகவோ உள்ள அமைச்சரவை கொடுக்குறாங்க, பட் அதுவுமே உங்களுக்கு ரெப்ரஸன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? நம்ம அந்த சமுதாயத்துக்கும் சேர்த்து தான் பேசுகிறோம். அவர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு முழுமையாக கிடைச்சிருக்கா? இல்லையே. ஏன் அவங்க 10.5% இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துங்க? அதுவே முதல் அவங்களுக்கு 10 தெரியல. ஏன்னா வன்னியர் சமுதாயம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தில் முக்கியமான சமுதாயம். எனக்கு தெரிஞ்சு பறையர் சமுதாயத்திற்கு பிறகு வன்னியர் சமுதாயம் மிகப்பெரிய ஒரு தனிப்பட்ட பெரும்பான்மை சமுதாயமே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். நமக்கு அவ்வளோ டேட்டா தெரியல, ஒரு கால்குலேஷன் பண்ணி சொல்லும்போது அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியுது. அது சாதி வாரி கணக்கெடுப்படுத்த தான் தெரியும். அப்படிப்பட்ட பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனாக தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாமகவும், இன்னைக்கு அவங்களுக்குள்ள பிரிவினை இருக்கு, அப்பா அம்மாவையும் சண்டை இருக்கு, பட் பாமகல வன்னியர்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சமூகங்களுக்காக பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணான்னு சொல்ல முடியாது. அதே சேம் டைம் வந்து வன்னியர் சங்கார கட்டளை வந்து அவங்களுடைய மனைவி பேர்ல மாத்திட்டாரு, அந்த காலேஜை வந்து அவங்க மனைவி பேர்ல மாத்திட்டாரு ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கு. அது உண்மைதான், பொய்யெல்லாம் கிடையாது. அப்போ 2 சமுதாயத்திற்கும் உள்ள பகைமை உணர்ச்சி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இது இந்த நான் சொன்ன மாதிரி இளவரசனுடைய படுகொலை, மரக்கான கலவரம், இது போன்ற விஷயங்கள்லாம் பாமக மிக தீவிரமான முறையில் வந்து அவருடைய அந்த கேஷ் இஷ்யூ வந்து பண்ணாங்க. ஸோ அதனால் 2 பேருக்குமான அந்த இஷ்யூ வந்து ஏற்படுது. இது நிச்சயமாக களையப்பட வேண்டியது. ஆனால் நாம்ஸ்டா அவர்கள் வந்து அடிக்கடிக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, வட தமிழ்நாட்டில் வந்து பறையர் சமுதாய மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் வன்னியர் சமுதாய மக்களும் பெரும்பான்மை, இந்த மக்கள் வந்து ஒருங்கிணைணும். தென் தமிழ்நாட்டில் வந்து முக்குளத்தோரும் வந்து தேவேந்திர குல சமுதாய மக்கள் வந்து பெரும்பான்மை, இந்த 2 இவங்க வந்து ஒருங்கிணையணும். இந்த 4 சமுதாயம் ஒருங்கிணைந்தாலே இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த 4 சமுதாயத்தில் தான் வந்து பெரும்பாலான பகையை வந்து வளர்த்து வச்சிருக்காங்க. இங்கே எப்படி வந்து உங்களுக்கு வந்து பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் ஆவாது அப்படின்னு விஷயத்தை முன்வைக்கிறாங்களோ, அதே மாதிரி தென் தமிழகத்தில் வந்து உங்களுக்கு தேவேந்திர குல சமுதாயத்திற்கும் அங்கே கூட முக்குளத்தோர்களுக்கும் இன்னும் அங்கே கூட பல சாதிகள் வந்து வேறுபடும். அப்போது வட தமிழகத்தினுடைய அந்த ஒரு ஓட் பேங்க் நிரூபிக்கக்கூடியது ராமதாஸ் அவர்களும் திருமாவர்களும் தான், நமக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. பல இடங்களில் பாமக சரி கிடைக்கலாம், சில இடங்கள் விசிக சரி கிடைக்கலாம், ஆனாலுமே அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஓட்டு நிர்ணயம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க இவங்க தான். இவன் ஸ்டாலின் முதலமைச்சரானதுக்கு காரணம் என்பது திருமாவர்களுடைய உழைப்பு. வட மாவட்டத்தில் விசிகாவுடைய வாக்குகள் திமுக சதராமதுனால தான் முதலமைச்சராகவே ஆயிருக்காரு, அது ஸ்டாலினே ஒத்துப்பாரு. அப்போ பாமகவுக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டால் பாமகவுக்கு டெஃபினட்டாக ஓட்டு இருக்குது. நம்ம இல்லை, அதே வட தமிழ்நாட்டை தான் நம்ம சார்ந்திருக்கிறோம். அதனால் வந்து நமக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு இருக்குது, யார் சொன்னால் ஓட்டு போடுவாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற சூழலில் திமுக ரொம்ப சூப்பராக கேம் வந்து ப்ளே பண்ணும். அது எப்படி ப்ளே பண்ணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ வன்னியர் மக்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணுமா, பாமகவுக்கும் வன்னியர் சமுதாய மக்களுக்கும் ஆக முடியாமல் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ராமதாஸ் பதில் சொல்லணும் அப்படின்னா துரைமுருகனை வச்சு பதில் சொல்ல வைக்கும். ஆனால் திருமாவுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா ஆராசா வச்சு பதில் சொல்ல வைக்கும். பார்த்தியா அவங்க சாதிக்காரங்க பேசுறாண்டா அப்படின்ட்டு. அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு கீழ்த்தரமான சாதி எண்ணம் இல்லை. நீ சொல்லு பதில், அதுன்னு அவங்களுக்குள்ள பகமை நீ ஊட்டி வர்றது. ஏன்னா தொடர்ந்து திமுக வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்கு. 2 சமுதாயத்திற்கு முன்னாடி அந்த உட்சாதி பிரச்சனையும் வந்து ஒரு பக்கம் தூண்டி விடுவாங்க, இந்த பக்கம் வந்து இவங்க 2 பேர் எதிரிகள் சொல்லிட்டு கமிட்டாமிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அன்புமணி பல இடங்கள்ல வந்து அதை மாற்றணும்னு நினைக்கிறாரு, 2 பேர் சேரணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் தரப்புல வந்து சரி அப்போ சேரணும்னு நினைக்கிறேன்னா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பு கேட்க தயார். மன்னிப்புன்றதை விட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா கூட, இந்த மாதிரி தவறு ஒரு காலத்தில் நடந்து விட்டது அப்படின்னு சொன்னா கூட ஓரளவுக்கு அது சரியாகும். எனக்கு வந்து திருமணம் வந்து என்னைக்கும் சேர மாட்டான்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய கண்டிப்பா அப்படிதான். இப்போ நாளைக்கே வந்து 2031 வந்து அண்ணன் திருமா, அண்ணன் விஜய், அண்ணன் சீமான், திரு அன்புமணி போன்றவங்களாம் ஒன்றிணைறாங்க அப்படின்னா அது டெஃபினட்டா ஆட்சி மாற்றத்தை வழிவகுக்கும். எனக்கு மாற்று கருத்துலாம் கிடையாது. அந்த நேரத்தில் திருமணம் வந்து என்ன முடிவு எடுப்பாரு ஒன்று இருக்கு இல்லையா, ஆட்சி மாற்றம் நிகழப்போகுது. இப்போ சீமான் போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள்லாம் ஒருங்கிணையும் போதே கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி அளவுக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் பெரிய ரீச் ஆகும்.
அப்போ அடர்த்தியான வட மாவட்டத்தில் வாக்கு வச்சிருக்கக்கூடிய விசிகாவும் பாமகவும் ஒன்றிணையும் போது அது வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படும். அது அந்த நேரத்தில் திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அப்போ ஒரு இருப்பாரா இல்லை ஒத்துப்பாரா இல்லைன்னா தெரியாது. ஸோ ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும் பொழுது குறைந்தபட்ச சமரசத்தில் வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இவங்க 2 பேரும் பிரிந்து கொண்டு இருப்பது என்பது 2 சமுதாயத்திற்குமான பிரிவாக தான் இது வரைக்கும் தொடருது. இன்னைக்கு கொஞ்சம் அது ஆறுதல் பெற்றிருக்கலாம். பட் நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பயங்கரமான ஒரு மோசமான முறை சூழல் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நல்லா நம்ம நண்பராகவே இருப்பாங்க, 2 பேரும் வந்து நண்பர்களாகவே இருப்பாங்க. ஒரு 10th படிக்கும் நண்பராக இருப்பாங்க. அப்புறம் அவனுக்கு இவனுக்கும் மீச முளைக்கு ஸ்டார்ட் ஆகும். அவனை பார்த்தா இவன் முறைக்குது, இவனை பார்த்தா அவன் காரணமே இருக்காது, ஒன்றுமே கிடையாது. ஒன்றா டியூஷன் போயிருப்பாங்க, ஒன்றா ஸ்கூலுக்கு போகக்கூடியவங்க, ஒன்றா விளையாடக்கூடியவங்க ஒரு முறைப்பானுங்க. அப்போ அந்த தாக்கம் எங்கே ஏற்படுத்துனா இந்த மாதிரி தாக்கம் அங்கே ரியாக்ட் பண்ணுது. ஸோ அந்த ரியாக்ட் என்பது இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் விசிகாவில் பல வணிகர்கள் வந்து இருக்கிறாங்க, பாமக ரிசர்வ் தொகுதி வாங்கி வந்து நிற்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. பட் அது மட்டுமே வந்து சரியான ஒன்றா இருக்காது. அது மட்டுமே சமுதாயத்தில் ஏற்பட்ட பிளவை சரி செய்யாது. அப்போ இந்த 2 கட்சியினுடைய இணைப்பு என்பது 2 சமுதாயத்தோட இணைப்பாக தான் பார்க்கப்படுது. பட் பாமக மேலே எனக்கு பெரிய உடன்பாடுலாம் கிடையாது. அவங்க பண்ண முக்கியமான விஷயம்லான்றது ரொம்ப டைரெக்டாக தலித் மக்களுக்கு எதிராக அக்யூரேட்டாக பண்ண ஒரு விஷயங்கள்லாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவரே வந்து தன்னுடைய சாதி முத்திரையை கையில் டேட்டோவை போட்டு வச்சுக்கிட்டு அந்த டேட்டோவை எழுதி காமிக்கிறது, அதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் படித்த ஒரு மருத்துவர் டாக்டர், நீங்கள் உங்கள் அப்பா வந்து அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், பெரியார் அப்படிலாம் சொன்ன ஒருத்தர், அப்புறம் நீங்களே வந்து அந்த முத்திரையை தூக்கி போட்டு வச்சுக்கிறீங்கன்னா அது என்னமா வெளிப்படுத்தும் அப்படிலாம் இருக்கு இல்லையா? இப்போ 2 பேருமே சாதி தலைவர்களை தான் பொது சமுதாயம் பார்க்குது. ஆனால் திரும்ப ஒன்றா கூட சாதி பிரிவு பேசுனதே கிடையாது. எனக்கு சாதி பற்றியே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரையும் நம்ம அக்னி சட்டியை வந்து டேட்டோ போட்டு வச்சிருந்த ஒருத்தரையும் எப்படி நம்ம ஒப்பிட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ 2 பேரும் இணையம் தான். பட் அது காலம் தான் வந்து முடிவு செய்யும். ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான். திமுக சதி செய்து கொண்டே இருக்கும். அவர்கள் இவர்களை மட்டும் கிடையாது, யாருமே சேர விட மாட்டாங்க. ஏன்னா அப்போதான் அவங்க ஆட்சியில் இருப்பாங்க. தமிழ் சமுதாயங்களெல்லாம் ஒன்றிணையாமல் பார்த்து கொண்டிருப்பது திராவிடம் என்ற ஒரு மாயை. அதை லீட் பண்ணி ரோல் பண்ணுவது திமுக.